அனைவருக்கும் வணக்கம். இப்ப டிஎன்பிஎஸ்சிலருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன எக்ஸாம்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்த குரூப் 2, 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு டேட் போட்டு தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்தோம்னா, இன்னைக்கு லாஸ்ட் குரூப் 2வோட இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் முடியுது. ஸோ கரெக்ட்டா இன்னைக்கே வந்து நோட்டிஃபிகேஷன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ ஃபர்ஸ்ட்டு பார்த்துரும். சரிங்களா? டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு? இன்னைக்கு 26/2024. லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ நமக்கு ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத 19ஆம் தேதிக்குள்ள நம்ம பண்ணியிருக்கணும். ஓகேவா? அதாவது 19 ஜூலை 19/7க்குள்ள நம்ம பண்ணியிருக்கணும். ஓகேவா? அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அப்ளை பண்றப்ப ஏதாவது ஒண்ணு சர்டிஃபிகேட் தப்பா போட்டோம், இல்ல ஃபோட்டோ தப்பா அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது 24/7 அதாவது 24ஆம் தேதியிலிருந்து 24, 25, 26 அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாள் நமக்கு குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ டேட் அண்ட் டைம் ஆஃப் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன். பிரிலிம்ஸ் எக்ஸாம் நமக்கு எப்போ இருக்க போகுது? குரூப் 2, 2ஏக்கான பிரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, 14/9/2024 ஓகேவா? நமக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஓகேங்களா? செப்டம்பர் 14 வந்து நமக்கு எக்ஸாம் இருக்க போகுது. காலையில ஃபார்னூன். டைமிங் பார்த்தோம்னா 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும். ஆக்சுவலி 8:30 மணிக்கே நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ள போற மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ 9:30 டூ 12:30 அப்படிங்கிறது தான் எக்ஸாம் டைம். டேட் ஆஃப் மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறத வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ முக்கியமா ஃபர்ஸ்ட் நமக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்க்குறோம். அடுத்தது எப்பைக்குள்ள அப்ளை பண்ணி முடிக்கணும்னா, ஜூலை 19க்குள்ள அப்ளை பண்ணி முடிக்கணும். ஸோ அவ்வளோ நாள் எடுத்துட்டு போக வேண்டாம். நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த ஜூன் மாசத்துக்குள்ளயே ஜூன் 30க்குள்ளயே வந்து அப்ளை பண்ணி முடிக்கிறது பெஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனோம்னா சர்வர் டவுன் ஆகும். அது இதுன்னு நெறைய பிரச்சனை ஆகும். ஸோ அவ்வளோ எடுத்துட்டு போக வேணாம். ஜூன் 30க்குள்ள நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். சரியா? ஸோ அடுத்தது நம்பர் ஆஃப் வேக்கன்ஸீஸ் எல்லாம் பார்ப்போம் நம்ம. என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் போஸ்ட் அண்ட் வேக்கன்ஸீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 2 சர்வீசஸ்க்கு ஃபர்ஸ்ட் குடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர்ல ஒரு 13 வேக்கன்சி. டிசிடிஓ அப்படின்னு சொல்லுவோம். டெப்யூட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீசர் பார்த்தோம்னா 336 வேகன்சிஸ் வந்து நமக்கு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஜூனியர் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீசர் நான் டிஃபரன்ட்லி ஏபிள்ட் அப்படின்னு கொடுத்து ஸோ அது ஒரு 5. ப்ரொபேஷன் ஆஃபீசர்ல ஒரு வேகன்சி. சப் ரிஜிஸ்ட்ரார்ல ஒரு 5 வேகன்சி. ஸ்பெஷல் அசிஸ்டன்ட்ல வந்து ஒரு 2. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரேட்டர் சென்னை போலீஸ்ல 2. ஓகேவா? ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 19 வேகன்சி. ஏஎஸ்ஓ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஏஎஸ்ஓ லாவ் பார்த்தோம்னா ஒரு 3. ஏஎஸ்ஓ தமிழ்நாடு செக்ரட்டரியேட் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்ல ஏஎஸ்ஓ அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு 3. அடுத்தது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசர் கம் ப்ரோக்ராமர் அது ஒரு 4. கடைசியா பார்த்தோம்னா ஃபாரஸ்டர் அப்படிங்கறத இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஃபாரஸ்டர் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சபார்டினேட் சர்வீஸ் அதுல பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் அப்படிங்கிற இது 107 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபாரஸ்டர் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட் அதுல பார்த்தோம்னா ஒரு 7 வேகன்சி. ஸோ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்பைண்டா எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 507 வேகன்சிஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ குரூப் 2 அப்படின்னா 507. ஓகேவா? அடுத்தது குரூப் 2ஏ சர்வீசஸ் என்ன போஸ்ட் என்ன வேகன்சி அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இங்க பார்த்தோம்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் அப்படிங்கிறது அதிகமா 497 வந்து இருக்கு. அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற போஸ்ட் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்ல 273 வந்து இருக்கு நமக்கு. சரியா? ஸோ மத்தபடி பார்த்தோம்னா ஒவ்வொரு போஸ்டிங்லயும் ரெவென்யூ அசிஸ்டன்ட் என்ன இருக்கு அந்த மாரி ஒவ்வொன்னா தனித்தனியா குடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஸ்பிளிட் அப் வந்து ரெவென்யூ அசிஸ்டன்ட் குடுப்பாங்க எப்பயுமே. ஓகேவா? ஸோ இந்த மாரி பார்க்குறோம். ஸோ வேற எங்க பல்க் வேகன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 172 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓவராலா பார்க்குறப்ப இந்த பெர்சனல் கிளர்க் அப்படிங்கிறது தமிழ்நாடு செக்ரட்டரியேட்ல ஒரு 121 இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்குறப்ப குரூப் 2ஏக்கு ஓகேவா? ஸோ நம்ம குரூப் 2க்கு 507 அப்படின்னு பார்த்தோம். குரூப் 2ஏக்கு பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குன்னா 1820 வேகன்சி வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு குரூப் 2 அண்ட் 2ஏ கன்சாலிடேட்டடா எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ஒரு குரூப் 2ல ஒரு 507 இங்க வந்து ஒரு 1820 ஓகேவா? ஸோ டோட்டலா பார்க்குறப்ப 2327 வேகன்சிஸ்க்கு தான் நம்ம எக்ஸாம் எழுத போறோம். ஓகேங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 2327 அப்படிங்கிறது தான் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் குரூப் 2, குரூப் 2ஏ எல்லாமே சேர்த்து. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஏத்த மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ் எல்லாம் குடுத்துருக்காங்க நமக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் போன இதுலேருந்தே ஒரே மாரி தான் இருக்கு நமக்கு. ஸோ மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இப்போ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசர் இன் லா அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். அதுக்குன்னா லா டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ அந்த மாரி இப்ப
ஜூனியர் கோஆப்பரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு வந்து பிகாம் முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு வந்து அந்தந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் குடுத்துருக்காங்க நமக்கு. மத்தபடி பார்த்தோம்னா, நமக்கு எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கப் போகுது அப்படிங்கிறது. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அடுத்து முக்கியமான பார்ட் இந்த நோட்டிஃபிகேஷன்ல. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காமன் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஃபார் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 அண்ட் 2A. ஓகேவா? ஸோ பிரிலிம்ஸ் அப்படிங்கிறது நம்ம குரூப் 2க்கும் 2Aக்கும் காமன் தான். மெயின்ஸ் தான் வேற மாரி இருக்க போகுது. 2A ஓட ஐ மீன் 2 அண்ட் 2A ஓட பிரிலிம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு காமன். தெரிஞ்ச விஷயம் தான். சமீபத்தில கூட வெளியிட்டிருந்தாங்க. ஸோ சப்ஜெக்ட் பார்க்குறோம். ஜெனரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்க போகுது. 75 கொஸ்டின் இருக்கும். ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல 25 கொஸ்டின். ஓகேவா? அடுத்தது லாங்குவேஜ் ஜெனரல் தமிழும் இருக்கு. ஆர் ஜெனரல் இங்கிலீஷ். எய்தர் தமிழ் ஆர் இங்கிலீஷ். ஓகேவா? அதுவும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல 100 கொஸ்டின் கேட்க போறாங்க. லாங்குவேஜ்லேருந்து 100 கொஸ்டின். மேத்ஸ்ல 25, ஜிஎஸ்ல ஒரு 75. டோட்டலா 300 கொஸ்டின் எழுத போறோம். சாரி டோட்டலா 200 கொஸ்டின் எழுத போறோம். 300 மார்க்குக்கு எழுத போறோம். ஓகேங்களா? டோட்டல் டியூரேஷன் 3 ஹார்ஸ். மினிமம் குவாலிஃபையிங் மார்க் குடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப். ஓஎம்ஆர் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. பிரிலிம்ஸ் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் நமக்கு ஓஎம்ஆர். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கங்க. பிரிலிம்ஸ் வந்து நமக்கு ஓஎம்ஆர்ல இருக்க போகுது. அடுத்தது இப்ப மெயின்ஸ் எக்ஸாம் பத்தி பார்க்குறோம். குரூப் 2க்கு தனி மெயின்ஸ், 2ஏக்கு தனி மெயின்ஸ். ஓகேவா? நமக்கு இத முன்னாடியே சொல்லிட்டாங்க. குரூப் 2க்கு தனி மெயின்ஸ் இருக்க போகுது. குரூப் 2ஏக்கு தனி மெயின்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது. இப்ப குரூப் 2 மெயின்ஸ வந்து பார்க்குறோம். பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. பேப்பர் 1 பார்த்தோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேவா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது பேப்பர் 1 எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்க போது 100 மார்க்குக்கு 300 மணி நேரம் 100 மார்க்கு 3 மணி நேரத்துக்கு எழுத போறோம். சரிங்களா? மினிமம் குவாலிஃபையிங் வந்து 40 மார்க். டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? குரூப் 2 மெயின்ஸ பொறுத்தவரைக்கும் டிஸ்கிரிப்டிவ்ல. அடுத்தது பேப்பர் 2 வந்து ஜிஎஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல 300 மார்க்கு 3 மணி நேரம் எழுத போறோம். 90 மார்க் அப்படிங்கிறது குவாலிஃபையிங் மார்க். சரியா? அடுத்தது குரூப் 2ஏ சர்வீசஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இதுல பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படிங்கிறது. பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். குரூப் 2 பார்த்தோம் இல்லையா? தமிழ் எலிஜிபிலிட்டி. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல ஒரு 100 மார்க்குக்கு 3 மணி நேரம் டிஸ்கிரிப்டிவா எழுதும். ஓகேவா? குரூப் 2வும் சரி, 2ஏவும் சரி, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்கிரிப்டிவ். ஓகேவா? இந்த திருக்குறள் பத்தி எஸ்ஸே எழுதுறது, கடிதம் அந்த மாரியான விஷயங்கள். ஓகேவா? ஸோ குரூப் 2 பொறுத்தவரைக்கும் சரி, குரூப் 2ஏ பொறுத்தவரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு டிஸ்கிரிப்டிவ். சரியா? அடுத்தது பேப்பர் 2 அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நமக்கு ஜெனரல் ஸ்டடீஸ். அடுத்தது ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். அடுத்தது லாங்குவேஜ் இருக்கு. ஓகேவா? இப்போ ஜெனரல் ஸ்டடீஸ பார்த்தோம்னா, டிகிரி ஸ்டாண்டர்ட்ல நமக்கு எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க? நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 100. அடுத்தது ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிறதும் நமக்கு 40 கொஸ்டின் கேட்பாங்க. ரீசனிங்லேருந்து ஒரு 40 கேள்வி. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்க போகுது. அதே மாரி ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ். ஓகேவா? தமிழ் ஆர் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல ஒரு 60 கொஸ்டின் கேட்க போறாங்க. அப்ப ஜிஎஸ்லேருந்து ஒரு 100 கேள்வி, ரீசனிங்லேருந்து ஒரு 40, இங்க ஒரு 60. டோட்டலா 200 கொஸ்டின் இருக்க போது 300 மார்க்குக்கு 3 மணி நேரம் எழுத போறோம். மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ன்னு பார்த்தோம்னா 90. அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்க போது குரூப் 2ஏ மெயின்ஸ் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் டைப். ஓகேவா? குரூப் 2 தான் டிஸ்கிரிப்டிவ். குரூப் 2ஏல வந்து தமிழ் டிஸ்கிரிப்டிவ். குரூப் 2ஏல வந்து ஜிஎஸ் வந்து நமக்கு அப்ஜெக்டிவ் டைப். முக்கியமான விஷயம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஓஎம்ஆர் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். நமக்கு பிரிலிம்ஸ் ஓஎம்ஆர்ல மெயின்ஸ் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். சரியா? சரி. அடுத்தது பார்ப்போம் நம்ப. ஸோ நமக்கு ஹவ் டூ அப்ளை ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அதெல்லாம் நம்ம தனியா வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னொரு தடவ அப்லோட் பண்ணிடலாம். எப்படி அப்ளை பண்றது இது எல்லாமே. இப்போ வந்து பிரிலிம்ஸ் எக்ஸாம் சென்டர் பார்த்தோம்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் குடுத்துருவாங்க. ஓகேவா? சென்னை அப்படின்னா ஆலந்தூர், அம்பத்தூர், எக்மோர், கிண்டி மாரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் நமக்கு பிரிலிம்ஸோட எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? அடுத்தது மெயின்ஸோட எக்ஸாம் சென்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கும். அதாவது ஒரு 20 டிஸ்ட்ரிக்ட் தான் குடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ட வந்து நீங்க செலக்ட் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா, அப்ளை பண்றப்பயே நம்ம மெயின்ஸோட லொகேஷனையும் நம்ம குடுக்குற மாரி தான் இருக்கும். ஸோ பிரிலிம்ஸ்க்கு சொந்த ஊர குடுத்துருங்க. மெயின்ஸ்க்கு பக்கத்துல நியர்பையா எங்க இருக்கு, இல்ல ரிலேட்டிவ் இருக்காங்களா அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் குடுங்க. ஓகேவா? ஏன்னா மெயின்ஸ் எக்ஸாம் போறப்போ அதுக்கு முன்னாடி நாளே நம்ம போற மாரி இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க தஞ்சாவூர்ல இருக்கீங்க அப்படின்னா, தஞ்சாவூர்ல மெயின்ஸுக்கு சென்டர் இருக்கு. அப்ப பிரச்சனை இல்ல. இப்ப தஞ்சாவூர் பக்கத்துல ஏதாவது ஒரு சின்ன மாவட்டம் இருந்துச்சு அப்படின்னா, அங்க மெயின் சென்டர் இருக்காது. அப்படிங்கிறப்ப நீங்க நியர்பை எங்க சென்டர் இருக்கோ அத பார்த்து குடுக்கணும். சரியா? சோ அத பார்த்துக்கங்க. அடுத்தது பார்த்தோம்னா, நமக்கு சிலபஸ பார்ப்போம். ஓகேவா? சிலபஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.
லாஸ்ட்ல தான் நமக்கு சிலபஸ் குடுத்துருப்பாங்க. ஓகேவா? பிடிஎஃப் ஓட கடைசிக்கு போயிட்டு, அங்கருந்து கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, நமக்கு சிலபஸ் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம், பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். ஓகேவா? பகுதி ஆ இலக்கணம். இலக்கணம்ல வழக்கமா இருக்கக்கூடிய விஷயங்கள். பகுதி ஆ இலக்கியம். அடுத்தது பார்த்தோம்னா, பகுதி இ வந்து தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தோம்னா, நமக்கு பார்ட் ஏ வந்து கிராமர். எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் அது ஓகே. அடுத்தது பார்ட் பி பார்த்தோம்னா, நமக்கு போயட்ரி எத்தன போயம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 25 போயம் வந்து நமக்கு இருக்கு. ஓகேவா? அடுத்தது பார்ட் சில வந்து லிட்ரரி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. 14 லெசன் அப்புறம் ஒரு பயோகிராபிஸ் சில இது குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து லாங்குவேஜோட சிலபஸ். ஜிஎஸ் சிலபஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் 1 ஜெனரல் சயன்ஸ், அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ், அண்ட் தென் பார்த்தோம்னா ஜியோகிராஃபி, அண்ட் தென் ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கானமி, ஐஎன்எம், அண்ட் தென் யூனிட் 8ல நம்ம தமிழ் சொசைட்டி, யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அடுத்தது ஆப்டிட்யூட். ஓகேங்களா? ஸோ இது வந்து யூசுவலா இருக்கக்கூடிய சிலபஸ் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்தது மெயின்ஸ் சிலபஸ பார்ப்போம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் எப்படி தேர்வு திட்டம் இருக்கு அப்படின்னா, மொழிபெயர்த்தல். அதாவது டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷ் டூ தமிழ், தமிழ் டூ இங்கிலீஷ் 2மே பண்ற மாரி இருக்கும். அப்புறமா சுருக்கி வரைதல். பெருசா ஒரு பேராகிராஃப் இருக்கும். அத சின்னதா மாத்துறது. அடுத்தது பொருள் உணர்திறன் அப்படிங்கிறது மீனிங்ஸ் வச்சு கேட்பாங்க. அ சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல். நம்ம ஹிண்ட்ஸ் டெவலப்மென்ட் சொல்றோம் இல்லையா? இங்கிலீஷ்ல. சின்ன சின்னதா இருக்கும். அத பெருசா ஒரு கட்டுரை மாரி எழுதணும். அடுத்து திருக்குறள் சார்ந்த கட்டுரைகள் எழுதுற மாரி இருக்கும். ஓகேவா? ம். அடுத்தது கடிதம் வரைதல், தமிழ் மொழி அறிவு, அடுத்தது பார்த்தோம்னா தற்கால நிகழ்வுகள், சமுதாய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இப்படிதான் இருக்க போகுது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நமக்கு குரூப் 2லயும் சரி, குரூப் 2 ஏலயும் சரி, அத டிஸ்கிரிப்டிவா எழுத போறோம். பேசிக்கா தான் இருக்கும். ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். இது பயப்படவே தேவையில்ல. ஓகேங்களா? சின்ன வயசுலேருந்து படிச்ச விஷயங்கள் தமிழ் டூ டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல இருந்து மாத்துறது, கடிதம் எழுதுறது எல்லாமே பேசிக்கா தான் இருக்கும். நமக்கு தமிழ் மொழியில எழுத தெரியுமா அப்படிங்கிறத தான் செக் பண்ண போறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால அத பத்தி நம்ம பயப்பட தேவையில்ல. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2. குரூப் 2 சர்வீசஸ்ல ஜிஎஸ் ஓட சிலபஸ நமக்கு குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடு 40 மார்க்குக்கு வரப்போகுது. சரியா? அடுத்தது யூனிட் 2 பாருங்க. தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ் 30 மார்க் குடுத்துருக்காங்க. இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். என்னன்னா, கேண்டிடேட்ஸ் மே ஆன்சர் த கொஸ்டின்ஸ் இன் திஸ் யூனிட் எய்தர் இன் தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதாவது தமிழ் சொசைட்டில கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஓகேவா? தமிழ் சொசைட்டில இருந்து வரக்கூடிய கேள்விகளுக்கு மட்டும் நம்ம தமிழ்லயும் பதில் எழுதலாம். இங்கிலீஷ்லயும் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கங்க. குழப்பிக்க கூடாது. தமிழ் சொசைட்டில கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மட்டும் நம்ம தமிழ்லயும் பதில் எழுதிக்கலாம். ஆங்கிலத்திலயும் பதில் எழுதிக்கலாம். சரியா? தமிழ் சொசைட்டிக்கு மட்டும். அடுத்தது சோசியல் இஷ்யூஸ். யூனிட் 3 வந்து சோசியல் இஷ்யூஸ். அண்ட் தென் பார்த்தோம்னா, யூனிட் 4 சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி. யூனிட் 5 வந்து பாலிட்டி நமக்கு. ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்மளோட மெயின்ஸ் சிலபஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? யூனிட் 6 வந்து ஜியோகிராஃபி, என்விரான்மென்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட். ஓகேவா? நெறைய டாபிக்ஸ் அடக்கி வச்சிருக்காங்க. அடுத்தது இந்தியன் எக்கானமி யூனிட் 7ல. ஸோ மொத்தம் 7 யூனிட் இருக்கு. 300 மார்க்குக்கு எழுதப் போறோம். ஓகேவா? இது வந்து பேப்பர் 2, பேப்பர் 1 பார்த்தோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி. ஓகேவா? அடுத்தது குரூப் 2A சர்வீசஸ பொறுத்தவரைக்கும் பார்ட் ஏ ஜிஎஸ்ல இருந்து பார்த்தோம்னா நமக்கு 100 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இப்ப யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்டரியில பார்த்தோம்னா 20 கொஸ்டின். எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்க போறோம் அப்படிங்கிறதையும் குடுத்துட்டாங்க. யூனிட் 2 பார்த்தோம்னா நமக்கு 30 கொஸ்டின் வரப்போகுது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் ஓகேவா? பாலிட்டி அண்ட் தென் இந்த கவர்ன்மென்ட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் பத்திலாம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ரெவென்யூ ஆஃபீசர் அதெல்லாம் வரும். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா யூனிட் 3 சயன்ஸ் அண்ட் டெக் அதுலேருந்து 15 கொஸ்டின் கேட்க போறாங்க. யூனிட் 4 பார்த்தோம்னா தமிழ்நாடு எக்கானமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ்ன்னு குடுத்துருக்காங்க. அதுலேருந்து 20 கொஸ்டின் இருக்க போகுது. சரிங்களா? அடுத்து யூனிட் 5ல வந்து ஜியோகிராஃபி, என்விரான்மென்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் பெரிய டாபிக் 15 கொஸ்டின் கேட்க போறாங்க. ஓகேவா? தென் பார்த்தோம்னா 5 டாபிக் நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினா இருக்க போகுது. 5 டாபிக்லேருந்து 100 கேள்வி வரப்போகுது. இத நம்ம எப்படி எழுத போறோம்? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டா இருக்க போகுது. ஓகேங்களா? பேப்பர் 2ல வரக்கூடிய ஜிஎஸ். அடுத்தது ரீசனிங் சிலபஸ் குடுத்துருக்காங்க. ஓகேவா? மோர் ஆர் லெஸ் ஆர்எஸ் அகர்வால்ல இருந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க நமக்கு.
தென் கடைசியா பார்த்தோம்னா, நமக்கு ஜெனரல் தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ் 2த்தோட சிலபஸ் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பார்த்தோம்னா, கிராமர் பார்ட் தான் நமக்கு இருக்கு. டோட்டலா. ஸோ இது எல்லாமே நமக்கு என்னவா இருக்க போகுது? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டா இருக்க போகுது. சரியா? ஸோ இதுதான் நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ல சொல்லப்பட்ட விஷயங்கள். ஓகேவா? ஸோ முக்கியமான டேட்ஸ ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். லாஸ்ட் டேட் எப்போ அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னா 19/7 ஓகேங்களா? அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ 24, 25, 26 இந்த 3 நாள் குடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பிரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது 14/9 ஓகேவா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. மொத வேலையா இன்னைக்குள்ளேயே அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருங்க. அடுத்தது பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணிருங்க. லாங்குவேஜ மட்டும் படிக்க வேண்டாம். ஜிஎஸ்ஸ மட்டும் படிக்க வேணாம். லாங்குவேஜ் அண்ட் ஜிஎஸ் 2மே தான் சிலபஸ்ல இருக்கு. ஸோ 2த்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா இந்த 2327 போஸ்டிங்ல நமக்கு ஒரு போஸ்டிங் இருக்கு. அதனால தைரியமா படிங்க. சரியா? தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.